அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி A4 டயர் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மிச்சலின் டயர் போடுறோம். மிச்சலின் என்ன சைஸு 225 55 17 போடுறோம். ஒரு 5 mm முன் பின்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மிச்சலினில். அதனால் நம்ம இந்த டயர் இன்றைக்கி போடுறோம். நான் சைஸு பட்டா சைஸ் 225 55 17 இந்த வண்டிக்கு தான் போடுறோம். டயர் பாருங்க பூரா இதாகி போச்சு. இந்த எந்தளவுக்கு ஃபோனில் தெரியும்னு தெரியல. நான் பார்த்தா பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெடிப்பு டயர். கிட்டத்தட்ட ஒரு டயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் மிச்சலின்லாம் போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 வருஷம் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் மாற்றியே ஆகணும். பட்டன் இருந்தாலும் சரி, பட்டன் இல்லாட்டியும் சரி. நீங்கள் ஓட்டிருக்கீங்களா 3 வருஷத்தில் நீங்கள் ஒரு 60,000 ஓட்டிருங்க. வருஷத்துக்கு ஒரு 20,000 ஓட்டுறோன்னா மிச்சலின் போடுங்க. 100% உங்களுக்கு ஓகே. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுறீங்க, 10,000 5,000 ஓட்டுறீங்க, நீங்கள் காண்டினென்டல் போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. நிறைய பேர் டயரை பற்றி கேட்டிருந்தீங்க. சரி, டயர் போட்டு என்னுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசலாங்க. உங்களுக்கு டயர் போடுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஓகே, கழட்டியாச்சு. எம்மா பெரிய டிஸ்க் பாருங்க. 2 வீலும் கழட்டியாச்சு. நீ மாட்ட போகிறோம். இப்போ தான் டயரே மாட்ட போகிறோம். பார்த்துக்கங்க, இந்த பக்கம் ஒரு வீலு, பின்னாடி வீலு எல்லாம் கழட்டியாச்சு. ஆல் டிஸ்க் பிரேக்ஸ். எத்தச்சோடு பாருங்க டிஸ்க்கு. அப்புறம் வண்டி ஒரு சின்ன வண்டியா, ஆடி இல்லைங்க. ஆடி மாதத்தில் ஆடிக்கு டயர் போடுறோம். வண்டியில் இருந்தது பைலட்ஸ் போட்டு. ரொம்ப பெரிய சைஸு டயரு. எத்தச்சோடு பாருங்க. அடங்கப்பா, நீர்னு வேலை. இப்போ நம்ம போடுறது எது போடுறோம் மிச்சலின்ல? ஓகே, பிரைமசி போடுறோம். 225 55 17 பிரைமசி. என்ன டயர், என்ன சைஸு, வேற மாதிரி. நம்ம வெயிட்டு, அலைவில் வெயிட்டு, டயர் அதுக்கு மேலே வெயிட். சரி, எல்லாம் மாட்டி முடிட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் வண்டியில் மாட்டும்போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரே சத்தமாக இருக்குது, மோட்டர் ஓடிட்டு இருக்குது. டயர் மாட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாம் மாட்டி வீல் பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு மாட்ட போகுது வண்டி. அப்புறம் இங்கே பாருங்க, ஒத்த ஜாக்கி இங்கே 2 ஜாக்கி வச்சுருக்குது. 2 டன் வெயிட்டு. என்னமா இருக்குது தெரியுங்களா? இங்கே டயர் ஹைட்டே பற்ற மாட்டேங்குது. புது டயர் போட்டாலே ஒரு கெத்து தான். அங்கே ஒன்று இருக்குது. சரி, மாட்டி முடிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்புறமேல கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் பாலிஷ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு பாலிஷ் ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணுறோம், இன்டீரியரு, அதுக்கப்புறம் அலைவீலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடாடாடாடாடாடா, என்ன கலருங்க இந்த இடத்துல பார்த்துங்க. பாருங்க, கருப்பு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது எங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? வண்டியே பளபளன்னு இருக்குது அப்படி சொல்லி கேட்கலாம் நீங்கள். இருங்க. இவ்வளோ நல்லா இருக்குதே வண்டி பார்க்குறக்கு. எந்த வேலையும் இல்லையே. அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ பாருங்கள், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இங்கே தெரியுதுங்களா? ஏதாவது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு.
இந்த இடம் போட்டது, இது போடாது. எப்படி காமிக்கலாம்? எப்படி காமிச்சா தெரியுதுங்களா? அது ரைட், இங்கிறத தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்ட். லெஃப்ட் சைடு போட்டது, ரைட் சைடு போடாதது. ஷைனிங் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன், கலரே வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். அது கொஞ்சம் வெயில் எச்சு கம்மியாக அடிக்குதுங்களா, அதனால் வந்து உங்களுக்கு தெரியல. இந்த அளவில் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் பாரு. அளவில் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சியா, க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறதுங்க. இல்லை பார்த்துக்கல கலர் உள்ளெல்லாம் பார்த்து அளவு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறதுங்க. ஆனால் எல்லோயிஷ் இருக்குதுங்க, லைட் எல்லோயிஷ் இருக்குது. இப்போ தான் நல்ல பிரைட் ஒயிட் ஆகிட்டு இருக்குது. இங்கே தெரியும் பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஓகேங்க, சரி பாலிஷ் போட்டுட்டோம், அதுக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கிறேன். அதனால் பாலிஷ் போட்டு ஃபுல் ஒர்க்கு அந்த அளவில் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஓட்டி முடித்து இப்போ தான் செகண்ட் ஓட்டி முடிச்சுதுங்க. இப்போ எனக்கு தேர்டு ஓட்டோன்னு. அதுக்கு பார்த்தா வீலை கழட்டியாச்சு. வீல் பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு, முன்னாடி எவ்வளோ கருப்பாக இருக்குது, எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்க பின்னாடி, அப்பா இதை இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அளவில் க்ளீன் பண்ண பையன் போகிறான். எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்க பேக்கில். முடிக்கட்டுங்க. அளவில் க்ளீன் பண்ணி முடித்தோடனே எப்படி இருந்த அளவில் இப்படி மாறிடுச்சு, அடடை. நம்ம டீமும் சொல்லுவாங்க கமெண்டில் எப்படி அளவில் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒர்க் ஆரம்பிக்கிட்டோம், இல்லை க்ளீன் பண்ணட்டுங்க. நம்மளுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன்னுங்க. இப்போ தான் பையன் போட்டிருக்கிறான். சரி, அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருக்குது. ஒருத்தர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவரை போய் பார்க்கணும். அதனால் எல்லாம் சுத்தமாக தேய்ச்சி முடித்து எல்லாம் ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணணுங்க. ஓகேங்க, கழுவி முடிஞ்சுதுங்க வீல். இருங்க காமிக்கிறேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் பாருங்க. இதுதான் கழுவின வீல். மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஒன்லி கழுவினது தானுங்க. இது அதே மாதிரி பின்னாடி கழுவி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம்ல எல்லாம். சரி ஓகேங்க, மாட்டட்டும். சரி மாட்டி விட்டுறலாம். ஓகே, சரி மாட்டி விட்டுறலாங்க. அடுத்தது வந்து நம்ம ஃபுல் பாலிஷ் முடிஞ்சு ஃபைனல் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் காமிச்சிடுறோம் சுற்றி. ஓகேங்களா? முன்னாடி காமி, அப்படியே பின்னாடி. ஓகே, டன். சரி மாட்டிட்டுங்க. எல்லாம் ஃபைனல் முடிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்க, சிறப்பு இஎம்எஃப். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவும் நம்ம செய்கிற வேலைகள் தானுங்க. முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம். நம்ம ஆடி எப்படி செஞ்சுருக்குறோம், என்ன ஏது அப்படிங்கிறது தம்பி ஆடி. சில பல வேலைகள் செஞ்சுருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க முதல்லேருந்து. இன்னும் இவ்வளோ நல்லா இருக்கிறபடி பாலிஷ் போட்டு கேட்டிருப்பீங்க, அளவில் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம டிஎம்எஃப் அளவில் பற்றி எல்லாம். பார்த்துடலாங்களா? மாலையிலையும் கேட்காதீங்க, தம்பி வண்டி, அதனால் பார்த்துடலாங்க. இங்கே வேறு. சரி இருங்க, நான் அப்படியே பெரிய கேமராவில் வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க? என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி ஹெட்லைட் மாற்றிருக்கிறேனுங்க. நார்மலாக அந்த பவர் வந்து கொஞ்சம் ஹை பவர் பண்ணியிருக்கோம். ஃபாக் லேம்ப் வந்து எல்இடி பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் எல்இடி தான். அண்ட் தென் சஸ்பென்சர் ஒர்க் பண்ணியிருக்குது. ஷெட் ஒர்க் பண்ணலைங்க, சஸ்பென்சர் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இருங்க, வண்டி அப்படியே முதல்ல சுற்றி காமிச்சிட்றேன், அளவில் காமிச்சிட்றேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அளவில் தான் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இவ்வளோ கருப்பாக இருந்தது பார்த்திங்களா அந்த குழியெல்லாம். அப்படியே அந்த குழியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்.
இன்னும் துடைக்கலிங்க. அதுக்கு முன்னாடி சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ கிளம்பிடுற வண்டி. அதுக்கப்புறம் சஸ்பென்சர் ஒர்க் முடிஞ்சுது, ஃபுல் ஆயில் சர்வீஸ் முடிஞ்சுது, பிரேக் பேடு, பிரேக் ட்ரம்மு மாற்றிருக்குதுங்க, ரோட்டர் மாற்றிருக்குது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது வாங்க பார்த்துருவோம். சாவி இங்கே இருக்குதா, லாக் ஓப்பன் ஜி, நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குதுங்க. பின்ட்ரைவ் இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக வராது, பின்ட்ரைவ் ஒன்று போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆடி லைட்டு போட்டிருக்குது, தெரியுமா இருட்டில் தெரியலையா? சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆடி லோகோ தெரியுதுங்களா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி இந்த சிவப்பு லைட் வண்டியில் வரும். இன்னும் ஆடி லோகோ. அதுக்கப்புறம் சப்பு ஒன்று மாற்றிருக்குதுங்க, கம்பெனியில் ஒரு சப்பு போச்சு, சப்பு மாற்றிருக்கிறோம். அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கிறோமே, மறந்துட்டுனுங்களே. அவ்வளோதானுங்க, சப்பு மாற்றிட்டோம். கரெக்டு. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இருங்க அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். ஆடியோட வேலைகள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நேரம் பண்ணியிருப்பீங்க. ஒரு லைக் ஒன்று, கமெண்ட் ஒன்று, நம்ம வேலைகளுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்க டிஎம்மா. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேனுங்க. ஆடி A4 ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டுட்டேன், அதனால் பார்க்கலீங்கன்னா மறக்காமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேனுங்க. டிக்கெட்டை சொல்லி பார்க்கலன்னா இந்த A4 ரிவ்யூ பாருங்கள், செம்மையாக இருக்கும் வண்டி. 4 விலையல் அட்டகாசமாக இருக்கும் வண்டி. என்ன ஸ்மூத்துங்கிறீங்க வண்டி, வேறு லெவலு. 2 லிட்டர் TD இன்ஜின், எஸ்லைன், ஒரு அழகுங்க ஆடி பொறுத்த வரைக்கும். சரிங்க, நம்மளை இன்னைக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு, அதனால் வந்துங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.